எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று பொங்கல் பண்டிகை, நாளை மாட்டுப் பொங்கல், நாளை கழித்து காணும் பொங்கல். இந்த நாட்கள் எல்லாம் நல்ல நாட்களாக அந்த காலத்தில் எல்லோருக்கும் இன்புட்டு இருக்க குழந்தை குட்டிகள், பின்னாடி வரக்கூடிய சந்ததியர் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கோசரம், அவங்களுக்கு என்னது அப்படிங்கிறது தெரியறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறோம். இது தீபாவளி எல்லாம் இதனால தான் பண்ணுறோம். இந்த பொங்கல் மற்றும் எல்லா உழவருக்கும், எல்லா தொழிலாளருக்கும், எல்லா வேலைக்காரங்களுக்கும் எல்லாருக்கும் இது சுபிக்ஷமாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் தான் இன்றைய நாள். இன்றையிலிருந்து தை பிறந்ததுக்கப்புறம் வழி பிறக்குங்கிறதுனால இந்த பொங்கலை நம்ம ஜெயின்னு கொண்டாடுறோம். எல்லா தேசத்துலேயும் நம்ம பொங்கல்னு கொண்டுறோம், அங்கேருந்து சங்கரமணம்னு கொண்டுறோம். இந்த மாதிரி மாறுபட்ட இது இருக்குமே தவிர, ஆனால் பண்டிகை எல்லாமே ஒன்று தான். இன்று இந்த மாதிரி பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நாளை மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் ஏன் நாம் கொண்டாடுகிறோம்? மாட்டுப்பொங்கல் நம்ம ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், சிவபெருமான் நாரத முனியை பூமிக்கு அனுப்பி எல்லோரும் 3 தரம் குளிக்கணும், 1 தரம் சாப்பிடணும்னு சொல்லி அனுப்பினார். ஆனால் பாதி வழியிலே அவர் மறந்துடுறாரு. மறந்துட்டு 3 ட்ரிப்பு சாப்பிடணும், 1 தரம் தான் குளிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மேலே போனதுக்கப்புறம் சிவபெருமான், நீ என்னடா சொல்லிட்டு வந்தேன்னு கேட்டால், நான் 3 தரம் சாப்பிடணும், 3 தரம் சாப்பிட்றதுக்கு யாரடா உழைச்சி கொட்டுவா, அதனால நீயே போய் அவனுக்கு மாடு ரூபத்தில் எல்லாருக்கும் சேவை பண்ணணும்னு சொல்லிடுறாரு. அந்த சேவைக்கோசரம் தான் நாரத முனிவர் மாட்டு ரூபத்தில் கீழே வராரு. அந்த கீழே அன்றையிலிருந்து மனுஷ ரூபம் எப்படி நம்மளுக்கு உருவாச்சோ, அன்னையிலிருந்து நாரத முனிவர் நமக்குடைய மாட்டு ரூபமாக இருக்கிறாரு. அந்த மாடு எப்படி நம்மளுக்கு உழைக்குது, எப்படி நம்மளுக்கு இது முகம் சுளிக்காமல், எதுவுமே எதிர்த்து பேசாமல், எந்த விதமான மாட்டுதல் இல்லாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுனாப்புல இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம தான் அதை இது பண்ணுறோம். ஆனால் மாடு கறக்கக்கூடிய பால், அதுக்குள்ளே எத்தனை விஷமம் இருக்குன்னா, பால், தயிர், வெண்ணெய், மோர், நெய்யின்னு 5 வகையான இது முடிஞ்சிருக்கு. அதை நம்ம பின்பற்றதுக்கோசரம் தான் உலகத்தில் மாட்டுக்கு தனி ஒரு அவ்வளோதானா